அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக 2 months பிஃபோராக எனக்கு யூபிஐ இன்கரெக்ட்னு சொல்லிட்டு 2 தடவை மெசேஜ் வந்துச்சு. இமீடியட்டாக நான் வந்து பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, உங்கள் ஃபோனை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கும் 2 நாளாக நிறைய லிங்க் அது இதுன்னு இது வந்துகிட்டே இருந்தது. நான் வந்து எதையுமே டச் பண்ணல. அப்படி இருந்தும் தெரியாமல் நான் ட்ராவலிங்கில் இருக்கும்போது டச் பண்ணிட்டேன். டச் பண்ண உடனே என் ஃபோனை ஹேக் பண்ணி என் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி எல்லாமே பண்ணி வாட்ஸ்அப்லேருந்து ஆர்டிஓ சலான் அப்படிங்கிறத எல்லா நம்பருக்குமே அனுப்பி அவங்க ஃபோனை ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ ஹேக் ஆச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. இமீடியட்டாக 1930க்கு ஆன்லைனில் நான் சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அடுத்து ஃபோனை ஃபார்மேட் பண்ணேன், புது சிம் வாங்கினேன், மெயிலையும் நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 months கழித்து நேற்றுக்கு 11 o'clock மறுபடியும் என் ஃபோனை ஹேக் பண்ணி நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக எல்லாத்துலேயும் காசு கேட்குற மாதிரி கேட்டு நான் 2-3 பேர் அமௌண்ட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ இதில் என்னென்னா இப்போ வந்து ஒரு தடவை நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஹேக் பண்ணுறாங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வாட்ஸ்அப்பில் எப்படி பேசுவேனோ, நான் எப்படி மெசேஜ் டைப் பண்ணுவேனோ அதெல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஃபோனில் அதோட பாம்பம் அதாவது வந்து அதோட மெசேஜு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வரும். காரணம் என்னென்னா நம்மளை அவ்வளோ தூரம் அந்த ஃபோன் நம்மளை வாட்ச் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை தேவையாக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபோன்லேருந்து விலகி இருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ என் மூலமாக 2-3 பேர் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் நேற்றுக்கு 1930 நான் வந்து கம்ப்ளைண்ட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நடந்தால் தயவு செய்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணது தான். ஸோ மறுபடியும் யூஸ் பண்ணும்போது திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் தேவையில்லாத லிங்க்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என் நம்பர்லேருந்து இனிமேட்டுக்கு எந்த மெசேஜ் வந்தாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நான் நம்பரை மாற்றிட்டேன். ஸோ அந்த நம்பரை இனிமேட்டுக்கு பிளாக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.